கரங்களை தட்டி உற்சாகத்தை கூட சேர்ந்து பாடுவாங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால்,
கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு கோடி கோடி நன்றி கர்த்தாவே. எங்கள் கால்களை இடராத படிக்க ஆண்டவரே, இந்த கடவுளினால ஏந்தி கொண்டு இருப்பவரே ராஜா, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சொல்லுமா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அவருக்கு நன்றி சொல்லுமா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுங்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இந்த வருடம் முழுதும் ராஜா, அப்பா நாங்கள் புதிய ஆண்டை தொடங்குவதற்காக ராஜா, எங்களை ஜீவனோடு நீ வைத்திருப்பதற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி ராஜா. அப்பா, எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, எல்லா சூழலின் மத்தியிலும் கர்த்தாவே, நீ எங்களோடு கூட இருந்து தேவ ஆவியான ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களோட தேற்றவாரனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்றவரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனுக்கு என்று அல்ல ராஜா, உடைய நாமத்துக்கு என்று ராஜா நாங்கள் ஜீவிக்க இந்த பூமியில ராஜா நீர் எங்களை வழி வகுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. மறுபகுதிக்கிற கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீரே வழி நடத்துகிற போதுகிற கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்குரிய மன்னாவே இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுகிறது நன்றி ஆண்டவரே. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை சந்திக்க வைத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு கடந்த வாரம் முழுதும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக்காக அதுக்கு நாம் தோத்திரவும் நன்றி சொல்ல நாம் தேவனுக்கு சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை எத்தனாவது ஞாயிறு? இரண்டாவது ஞாயிறு. கேண்டல் பார்த்துக்கோங்க, எத்தனை கேண்டல் எரியுதாங்க? அந்த கேண்டல் கணக்கு வச்சுக்கோங்க. இன்னும் 2 கேண்டல், ரெண்டாவது நாள், ரெண்டாவது வாரம். சரிங்களா? இன்னும் எத்தனை வாரம் இருக்குது கிறிஸ்மஸுக்கு? இன்னும் 2 வாரம் இருக்குது. 4 வாரம்னா கிறிஸ்மஸ் வந்துடும். சரிங்களா? ஆக தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவன், அவருக்கு தோத்திரம் நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் த லார்ட் இஸ் கம்மிங் ஹிஸ் கிங்டம். தேவன் தம்மோட ராஜ்யத்துக்கு என்னவா செய்கிறாராம்? வருகிறார். யார் வருகிறார்? யார் வருகிறார்? இயேசுவின் வருகைக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்மஸ் அவரோட வருகை, ஆண்டவர் பிறப்பின் வருகை நம்ம அது கொண்டாடுறோம், பர்த்டேகா. ஆனால் முக்கியமாக அவரோட 2ஆம் வருகைக்கு தான் நம்ம காத்துக்கிறோம். ஆண்டவர் தேவனோட பிதாகிட்ட போயிட்டார். அவர் சிலுவையில் அவர் துன்பப்படுத்து மரணம் கொடுத்து அவர் 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டார். ஆண்டவர் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு தேவனோடு இருக்கிறார். சொல்லிட்டு போனார், நான் எப்படி பரலோகத்துக்கு ஏறி போகிறனோ அந்த மேகத்தில் அப்படியே போனார், அதே போல் திரும்பி வருவார். ஆக அவர் 2ஆம் வருகையில் இன்னொரு பிறப்புன்ட்டு நீங்கள் நினைக்காதுங்க. இன்னொரு மேரி எங்கேயாவது பார்த்து ஆண்டவர் பிறக்க வைப்பார், இயேசுவே இல்லை. ஆண்டவர் போனபடியே அதே போல் வருவேன்னுட்டு சொன்னார். அவர் உயிரோடு மனிதனாக 33 வயசு வாலிபனாக மரித்து பரலோகத்துக்கு ஏறினார். மேகத்தில் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் த அசென்ஷன் டேன்ட்டு நாம் அது அனுசரிப்போம். அசென்ஷன் தமிழில் நம்ம பறத்துக்கு ஏறினாள். ஆண்டவர் பறத்துக்கு ஏறினாள். அந்த நாள் அவர் வருகையில் அவர் சொன்னார், நான் போனபடியே எப்படி போனனோ அதே மாதிரி நான் திரும்பி வருவேன்ட்டு. அந்த ஆண்டவர் தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். Jadi Tuhan Yesus sekarang ada di pemerintahan Allah.
Dia akan datang dan membawa kita semua kembali ke pemerintahan Allah. Apa yang kita sekarang merenung adalah kelahiran pertama Yesus Kristus. Kelahiran pertama Yesus adalah sebagai manusia. Okey, dia lahir sebagai anak baby melalui Mary. Tetapi kedatangan kedua dia yang kita menanti, Allah Tuhan Yesus telah kembali ke Bapa. Dia akan kembali, dia kata, bagaimana saya pergi, begitu saya akan kembali. Jadi sekarang kita tunggu Yesus, kehadiran Yesus kembali kali kedua untuk membawa kita semua ke pemerintahan Allah. Jadi tajuk kita adalah kedatangan Tuhan Yesus ke pemerintahan Allah. Mari ambil kita pergi. Jadi kita renung Markus 1 ayat 14 dan 5. ஒன்று வாசிமா மார்க்கு 1 14 15. யோவான் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஓகே, 14 முடிஞ்சோமா? ஒன்று வாசினா. Setelah Yohanes dipenjarakan, அதாவது யோவான் ஸ்நானன் பூமிக்கு வந்தது இயேசுவின் வருகையை அறிவிக்கிறதுக்காக. Yohanes Baptis dia lahir di dunia untuk memberi laluan kepada, memberi berita mengenai Yesus Kristus, kerana dia menyediakan jalan untuk Yesus datang ke bumi dan memerintah bumi ini. இந்த பூமியை ஆள அந்த முன்னோடியாக யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு வந்தார். ஆக இன்றைக்கு யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அறிவித்தார். அதாவது மேசியா ஒருத்தர் வருவார், என்னோட மேலானவர். அந்த மேசியா சப்பாத்தி கயிறு கழட்டுறதுக்கு கூட தொடக்கூட எனக்கு தகுதி இல்லைன்று யோவான் சொன்னார். அப்போ யோவான் ஸ்நானனுக்கே பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அவர் பின்னால். அவங்க அவ்வளோ இருந்து கூட யோவான் ஸ்நானன் பணிவு, அந்த இயேசு கிறிஸ்து காலு பாதம் தொடர்றதுக்கோ எனக்கு தகுதி இல்லை. அப்போ இயேசு யோவானோட இன்னும் மேலானவர். அல்லேலூயா. Jadi apa Yohanes kata, saya memberi laluan untuk kedatangan Yesus Kristus. Kasut tali Yesus pun saya tak ada kuasa untuk membuka tali atau menyentuh kaki Yesus. Jadi bermaknanya Yesus adalah maha besar daripada Yohanes. Okey jadi dia telah siap, sudah habis kerja dia untuk memaklumkan mengenai kedatangan Yesus Kristus. Kristus குறித்து யோவான் ஸ்நானன் பூமி எங்கும் அறிவித்தார். இப்போ அவரோட ஊழியம், அவரோட வேலை முடிஞ்சதுனால இப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. oleh kerana Yohanes dipenjarakan, Yesus pergi ke Galilea lalu mengkabarkan Injil daripada Allah. இப்போ யோவான் ஸ்நானன் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கிறான், அவனோட வேலை முடிஞ்சு. இப்போ யோவானோட வேலை முடிஞ்சதுனால இப்போ இயேசுவோட வேலை ஆரம்பிக்குது. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்குது மார்க்கு 1:14. ஆக யோவான் பூமிக்கு வந்தார், இயேசு குறித்து சொன்னார். அவர் கைது பண்ணிட்டாங்க, ரோமர் அதிகாரத்தில் கைது பண்ணிவிட்டு அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த ஊழியம் நடக்கணுமே, அந்த நற்செய்தி அறிவிக்கணுமே தான் இப்போ இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவுக்கு வருகிறார். Yesus datang ke Galilea untuk menjalankan, untuk terus memberi berita baik mengenai Allah kepada manusia. மனிதர்களுக்கு சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்க தொடர்ந்து இயேசு அறிவிக்கிறார். யோவான் ஸ்நானனும் அறிவித்தார். யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? மனமாறுங்கள், பரலோக ராஜ்யமோ சமீபமாக இருக்குது. ஓகே, repent for the kingdom of God is near. Jadi di sini sekarang Yesus menyambungkan tugas yang telah dilepaskan oleh Yohanes Baptis. அவர் முடித்த வைத்த ஊழியத்தை தொடர்ந்து இப்போ இயேசு அதே தான் அறிவிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்திய வாழ்வு குறித்து
சுவிசேஷத்து குறித்து இப்போ இயேசு இங்கே அறிவிக்க எங்கே வந்தார்? கலிலேயா ஊருக்கு வருகிறார். அல்லேலூயா. அங்கே தான் ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்குது கலிலேயாவில். இப்போ ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்க அவர் வந்திருக்கிறார். Jadi Yesus sekarang sudah datang untuk memberi berita baik, mengkabarkan berita baik kepada manusia. Dia mulakan tugas dia di Galilea. தொடர்ந்து வாசிமா. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Jadi Yesus mula tugas dia dengan berkata, sudah genap masanya, bahawa masa sudah tiba untuk kamu semua dengar kepada Injil Allah. சுவிசேஷத்து குறித்து நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று இப்போ இயேசு இங்கே அறிவிக்கிறார். அந்த நேரம் வந்துருச்சு, இனி தாமதம் இல்லை. ஆண்டவர் இரண்டாம் வருகை மிக சீக்கிரம் என்று ஆண்டவர் இயேசு இங்கே நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அவர் வர்றார், சொன்னபடியே வர்றார். சிலர்கள் இன்னும் நம்பாமல் அப்படியே அவன் சொல்லிட்டு தான் இருக்கிறான், வந்த பாடுக்கிறான். வருவார். ஆண்டவர் சொன்னார்ல, நான் எப்படி வருவேன், எப்படி வருவேன்? திருடனை போல. திருடன் ஒன்று சொல்லிட்டு வர்றான் வீட்டுக்குள்ளே, இல்லை வந்து சொல்லிக்கிட்டு ஏய் நில்லு உன் பஸ் குடுறா அப்படின்னு. அவன் திருடனா இல்லைன்னு மட்டும் தெரியாது, வந்து டக்குன்னு அடிச்சுட்டு போகிறானுங்களே. அதே போல தான் ஆண்டவர் இயேசுவும் நீ அறியாத சிந்திக்காத நேரத்தில் தேவன் வருகிறார். அல்லேலூயா. ஆக இன்று ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த நேரம் சமயமாக இருக்குது, மனமாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Jadi Tuhan di sini mengingati kita sudah genap masanya, kerana kerajaan Allah hampir tiba. நியாய தீர்ப்பு நாள் மிக சீக்கிரமாக, அது இப்பயும் நடக்கலாம், இன்றைக்கும் நடக்கலாம், இன்றைக்கி ராத்திரியும் நடக்கலாம், இல்லை நாளைக்கும் நடக்கலாம். நம்ம எதிர்பாராத நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும். Jadi apa Yesus kata di sini, bertaubatlah, oke, மனம் மாறுங்கள் dan percayalah akan Injil ini. இந்த சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. புரியுதா? ஆக ஆண்டவர் உங்களை மனம் மாற சொல்கிறார். இதே போல் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காதுங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க தான் ஆண்டவர் வருகை. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, உங்கள் பாவத்துக்கு அவர் நியாயத்திற்கு போகிறார். புரியுதா? ஆக நீங்கள் மனம் மாறுங்கன்ட்டு இயேசு சொல்கிறார். அந்த மனமாற்றத்திலுள்ள நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எது குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்னாக்கா, சுவிசேஷத்தை குறித்து. சுவிசேஷன்னா என்ன? ஆண்டவர் தான், இயேசு தான் தேவகுமாரன். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறது இயேசு கிறிஸ்து. நம்மளை பரலோகத்துக்கு நியாய தீர்ப்பு பிறகு கொண்டு போகிறதும் இயேசு கிறிஸ்து. புரியுதா? அந்த பரலோகன்றது தேவனோட அந்த வழி இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற சொன்ன அந்த இயேசு. ஆக இயேசு விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகக்கூடாது. ஆக நீங்கள் இயேசு முழுமையாக விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த பரலோகத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா. அவர் வந்தார், பூமியிலே சிலுவிலே ரத்தத்தை சிந்தி மரித்தார், சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார், இப்போ பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வருகிறார். இதுதான் சுவிசேஷம். திஸ் இஸ் த காஸ்பல். inilah Injil Allah bahwa Yesus adalah Tuhan. Yesuslah yang akan memaafkan segala dosa kita. Yesuslah yang akan memberkati kita. Yesuslah yang akan membawa kita ke pemerintahan Tuhan. Yesuslah Tuhan yang kita menanti untuk menghakim kita. Jadi kamu kena percaya Injil ini, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தொடர்ந்து இந்த நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாள் நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு வசனம், தேவன் நிச்சயம் வருகிறார். அந்த வருகை நாட்களிலே ஆண்டவர் நம்மளை நியாயத்திற்க போகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முடிவாக என்ன சொல்ல வருகிறாக்கா, இந்த வாழ்க்கை, இந்த
பரலோக ராஜ்யத்தை ஆள போகிறது ஆண்டவராகிய இயேசு. இந்த பூமி இல்லை. இந்த பூமியிலே நீங்கள் பணத்தை தேடலாம், அதிகாரத்தை தேடலாம், உறவுகள் தேடலாம். ஆனால் இது எல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவர் இயேசு ஒன்று தான். Jadi akhir kata saya, Yesuslah Tuhan yang akan membawa kamu dan akan memberi masa depan kamu, yang akan memberi gembira kamu di pemerintahan Allah, bukan di bumi ini. Di bumi ini kamu boleh kejar untuk uang, kamu boleh kerja untuk pangkat, pingat, apa segala pun. Tetapi ia tidak akan menjadi bonus untuk kamu pergi ke pemerintahan. அது பரலோகத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகாது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷ குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். kamu percayalah bahwa Yesus adalah Tuhan. Percayalah kepada Injil Tuhan. Inilah akan menyelamat kamu daripada dosa kamu. Haleluya. Jadi kamu diberi masa hari ini supaya berinsaf daripada dosa kamu dan percaya kepada Yesus Kristus. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவருடைய ஊழியம் அவர் சொல்லிவிட்டார். மனமாறுங்கள், பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குதுன்ட்டு. ஆக இந்த பரலோகத்து ராஜ்யத்தை குறித்து தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உயிர் இன்றைக்கே கூட போயிடலாம் நம்மளுக்கு. ஆனால் அந்த உயிர் போன பிறகு நம்மளோட ஆத்மா எங்கே போக போகுது, அதுதான் கேள்வி. புரியுதுங்களா? ஆக இந்த ஆத்மாவை நம் ஆதாயப்படுத்த வேண்டும். kita kena selamatkan ஆத்மா நம்ம மலையில் soul kita. Jadi itu adalah penting. Inilah akan membawa kita ke syurga. Faham? Bukan bumi ni. Jadi selagi kita hidup, kita percayalah, kerana Yesus kata, sesiapa yang percaya kepada saya akan bawa mereka ke pemerintahan Tuhan. Jiwa kita. Okey. Jadi jiwa kita adalah penting. Bukan tubuh kita. உடம்பு முக்கியம் இல்லை. இந்த உடம்பு இந்த பூமியோடு நாரி போயிடும். இன்றைக்கு பாருங்களேன், 3 சாவு. த ஸ்திரீ ஃபினரல் எனக்கு பழக்கமானவங்க. ஒன்று வந்து பிரதர் ஏப்ரஸ்ங்க தான் இருக்கிறாங்க. அப்போ சர்வீஸ் முடிஞ்ச போது நான் போவேங்க. அவங்களோட அப்பா இறந்துட்டார். நேற்று ராத்திரி திரும்பியும் ஹோலி கிராஸ் மெம்பரு லட்சுமி அவங்களோட எனக்கு பழக்கம் தான். நான் ஏற்கனவே ஹோலி கிராஸ் இருந்ததுனால அந்த குடும்பத்தில் அந்த தாயும் நேற்று தினத்தில் அவங்க இறந்துட்டாங்க. கூட்டாளி ஒருத்தர் கூடயே வேலை செஞ்ச ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்ச கூட்டாளி நண்பன், அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆக இன்றைக்கு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டால் நீ இயேசு விசுவாசித்தால் நீங்கள் பரலோகத்தில் போகலாம். ஆனால் இயேசு விசுவாசிக்காமல் தெரியாமலே காது உள்ளவன் கேட்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கேட்காம மனம் மாறாமல் போனவங்களுக்கு குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டும். அந்த ஆத்மா எங்கே போகுது? ஆக அந்த சூழ்நிலை நம்மளுக்கும் வரும். நீங்கள் நான் நல்லா தான் இருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டர் ப்ரெஷர் கூட ஹாயாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, கடந்த ஒரு 4-5 நாளாக ரொம்ப ஹாய், வெரி ஹாய். இன்றைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு செக் பண்ணுறேன், 210 நிற்கிது மேலே உள்ளது. டூ ஹாய். 180 170னாலும் ஏதோ சொல்லலாம். சரிங்களா? மாத்திரை போட்டேன், அப்பயும் தெரில. மேபி மெடிக்கேஷன் நாளைக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட்டு, அது திரும்பி செக் பண்ணணும். இவனுக்கு 1 or 2 மெடிசன் வெட்டி விட்டானுங்க. சரி, அது நான் ரிவ்யூ பண்ணேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. திடீர்னு டொப்புன்னு விழுந்துருப்பேன் நான். ஓகே, கர்த்தர் இருக்கிறார், ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஆண்டவர் ஆசை. ஆக இந்த ஆத்மா வந்து நம் ஆதாயப்படுத்த வேண்டும். கடைசி வரைக்கும் இயேசுக்காக நம்ம சாட்சி சொல்வர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மளையே காப்பாற்றுறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக அவரோட முதல். Jadi kedatangan Yesus pertama adalah untuk membebaskan kita daripada dosa. Sekarang kedatangan kedua dia adalah untuk menghakim kita. Adakah kita masih berdosa? அந்த பாவத்துக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஆக இந்த ஆண்டவர் வருகைக்கு நாம் விசுவாசிப்போம். மனம் மாறி இயேசுவை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோட பரலோகத்தில் வாசல் திறந்திருக்குது. அல்லேலூயா. தேவன் தானே நம்மளை இந்த வார்த்தையின் மூலியமாக அவரோட வருகையின் தொடர்ந்து நாம் ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து அடியேனை நீ பலப்படுத்தி நடத்தினதுக்காக தோத்திரம். இன்று கொடுத்த மன்னாவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறேன். தேவனே,
கேட்குறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரை இருதயத்தில் நீ ஒரு பெரிய எழுப்புதல் தர வேண்டும். மனமாறுங்கள், பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குதுன்ட்டு அந்த வார்த்தையை ஒரு மனதில் வாயை நீ உதவு சேர்ந்தேவிட மனமாறை தேவன் ஆண்டவர் இயேசு அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறன்ற சொல்லவர்களாக இவர்களை பயன்படுத்தும். அன்பின் நிறைந்த ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆஃப் பண்ணிடுமா? ஓகே, நம்ம ஒரு